அமெரிக்காவின் 18 முன்னணி நிறுவனங்களுடன் 7616 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. முன்னணி நிறுவனங்களின் முதலீடுகளால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெறுவதுடன் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என நம்பிக்கை. தெற்குதான் வடக்கிற்கு வழிகாட்டுகிறது. திமுக கொள்கையின் தாக்கம் நாடெங்கும் பேசப்படுகிறது. செப்டம்பர் 17 நடைபெறும் திமுக பவள விழாவை படையென திரண்டு கொண்டாடி மகிழ்வோம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா கார் பந்தயத்தை உலகமே பாராட்டியுள்ளது. ஃபார்முலா கார் பந்தயத்தின் வெற்றியால் சர்வதேச போட்டிகளை இனி சென்னையிலும் நடத்த முடியும் என நம்பிக்கை வந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை அவமதித்தது ஆணவத்தின் உச்சம். ஜிஎஸ்டி வரியால் ஏற்படும் சிக்கலை தீர்க்க கோரிய தொழிலதிபருக்கு அவமதிப்பே மிச்சம். ராகுல் காந்தி கடும் கண்டனம். ஜிஎஸ்டி குறித்து முறையிட்ட கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை அவமதித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழர்களின் சுயமரியாதையை மத்திய அரசும் மத்திய அமைச்சர்களும் சீண்டி பார்க்க வேண்டாம் என எம்பிக்கள் கனிமொழி, ஜோதிமணி உள்ளிட்டோர் எச்சரிக்கை. மத்திய நிதியமைச்சர் கூட்டத்தில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தான் அநாகரீகமாக பேசினார். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்ததாக பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம். தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகள் இருந்தாலே போதும். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க பாஜக அரசு முயற்சிக்கிறது. இருமொழி கொள்கை என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி திட்டவட்டம். சென்னையில் நேற்றிரவு எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மின்தடையை போக்க போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. மின்தடையால் சென்னை புறநகர் பகுதிகளில் மருத்துவமனை உள்ளிட்ட சேவைகளில் பாதிப்பு இல்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தோவாளை மலர்ச்சந்தையில் நேற்று ரூபாய் 800க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை இன்று 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட விசாகா விடுதியை இடித்து அகற்றிய மாநகராட்சி அதிகாரிகள். விடுதியில் இருந்த பழைய ஃப்ரிட்ஜ் வெடித்து சிதறியதில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் மதுரை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.